பக்கத்து தோட்டத்துக்கார நம்பர் கொடுத்தாப்புல. ஃபோன் பண்ணி சொன்னோடனே ஆர்டர் போட நேராக போஸ்ட் ஆஃபீஸ், நம்ம போஸ்ட் ஆஃபீஸுக்கே டைரெக்டாக வந்துட்டு பணத்தை கட்டி நாங்கள் வாங்கிட்டோம். இது தேடி அலைய வேண்டியதில்லை, ஃபோன் பண்ணால் உடனே வந்துடும். அபிமான் கொடுத்தோம், அது வேறு நல்லா வளர்ச்சி ஆடுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த தண்டு நல்லா பருக்க இருக்கிறதுக்கு வந்து ஆர்பிக்ஸ் கொடுத்தோம். கடைசியாக பூ வர்றதுக்காண்டி எஃப்எல்னு ஒரு ஸ்ப்ரே மருந்து, அது வந்து நல்லா பூ நல்லா இறக்கி வருது, காய் நல்லா விளைச்சல் தரமாக இருக்குது. அபிமான் வந்து 50 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தோம், ஒரு 3 மாதம் கொடுத்தோம். முன்னால் ஃபுல்லாக கெமிக்கலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இது வாங்கி ஊற்றின பிறகு நல்லா ஈல்டு நல்லாவும் இருக்குது, நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது. தார் எல்லாமே நான் குலைக்காமல் இருக்கிற இடத்த வாழைக்கு ஃபுல்லாக இதை அடித்தோடனே பூ நல்லா இறங்கி நல்லா குலைக்கிறது, நல்லா கீழே இறக்கமாக குலைக்கி. ஆனால் குலைச்சதுக்கும் அடித்தாலும் நான் காய் நல்லா பருவட்டாக நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. என் பேர் ஆதிநாராயணராஜ். தூத்துக்குடி மாவட்டம் சாயல்புரம் கிராமத்தில் ஒரு 3 ஏக்கரில் வாழை தோட்டம் வச்சுருக்கோம். சக்கை வாழை ஒரு 1500, கற்பூரவள்ளி ஒரு 1500 வாழை வச்சுருக்கோம். இந்த ஏரியாவை சுற்றியே ஃபுல்லாக வாழை தோட்டம் தான். இங்கேருந்து ஒரு 100-200 ஏக்கர் வாழை தோட்டம் தான் இருக்குது. இந்த சக்கை வாழை வந்து ஒரு 4 ட்ரிப்பு நடி விட்டுக்கலாம். நல்லா ஒரே எடைக்கு வெட்டிட்டு போயிடுவாங்க. இங்கே காய் நல்லா ஈல்டு, நல்லா பெரிய காய் இடம் நல்லா வரும். இதில் வந்து சின்ன கன்று எடுத்து போடுறது 50 நாளைக்கு வரைக்கும் அந்த மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். பக்கத்து தோட்டத்துக்கார நம்பர் கொடுத்தாப்புல. ஃபோன் பண்ணி சொன்னோடனே ஆர்டர் போட நேராக போஸ்ட் ஆஃபீஸ், நம்ம போஸ்ட் ஆஃபீஸுக்கே டைரெக்டாக வந்துட்டு பணத்தை கட்டி நாங்கள் வாங்கிட்டோம். இது தேடி அலைய வேண்டியதில்லை, ஃபோன் பண்ணால் உடனே வந்துடும். இது நம்ம வாழை போட்ட உடனே இவங்ககிட்ட இதை பற்றி கேட்டோம், என்ன மருந்து எப்படி கொடுக்கலாங்கிற முறையை. அவங்களே கரெக்டாக 50 நாளைக்கு ஒருக்கா அதை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வந்து அபிமான் கொடுத்தோம், அது வேறு நல்லா வளர்ச்சி ஆடுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த தண்டு நல்லா பருக்க இருக்கிறதுக்கு வந்து ஆர்பிக்ஸ் கொடுத்தோம். கடைசியாக பூ வர்றதுக்காண்டி எஃப்எல்னு ஒரு ஸ்ப்ரே மருந்து, அது வந்து நல்லா பூ நல்லா இறக்கி வருது, காய் நல்லா விளைச்சல் தரமாக இருக்குது. அபிமான் வந்து 50 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தோம், ஒரு 3 மாதம் கொடுத்தோம். அடுத்தது ஆர்பிக்ஸ், தண்டு நல்லா வளர்ச்சி வர்றதுக்காண்டி ஆர்பிக்ஸ் கொடுத்தோம். இது வந்து 100 லிட்டர் பேரலில் 1 லிட்டர் ஊற்றி கலக்கி ஒரு 1 லிட்டர் ஊற்றி தூரில் ஊற்றி விட்டோம். நீங்கள் ட்ரிப்லேயும் கொடுக்குறா இருந்தால் கொடுத்துக்கலாம். இந்த மருந்து வந்து நம்ம இதில் வந்து ட்ரிப்பு இருக்குது, பாசனமும் இருக்குது. மழை நேரத்தில் நாங்கள் பாசனம் வந்து ட்ரிப்பு போட மாட்டோம், பாசனத்தில் தான் போகுது. அதனால் நாங்கள் ட்ரம்மில் கலக்கி ஊற்றுறோம். இதே வெயில் டைம்னா ட்ரிப்லேயே ட்ரம்மு உள்ள வச்சு ஃபில்ட்ரு மூலமாக உள்ளே கொடுத்தோம்னா அது ட்ரிப்பில் போயிட்டே இருக்கும். சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. முன்னால் ஃபுல்லாக கெமிக்கலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இது வாங்கி ஊற்றின பிறகு நல்லா ஈல்டு நல்லாவும் இருக்குது, நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது. தார் எல்லாமே இது கற்பூரவள்ளி கிடக்கு. ஒரு சைடு குலைக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு குலைச்சிட்டு, இன்னொரு சைடு குலைக்காமல் பொதியாக இருக்குது. இந்த மருந்து வந்து FL77, இது வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் குலைக்காமல் இருக்கிற இடத்த வாழைக்கு ஃபுல்லாக இதை அடித்தோடனே பூ நல்லா இறங்கி நல்லா குலைக்கிறது, நல்லா கீழே இறக்கமாக குலைக்கி. ஆனால் குலைச்சதுக்கும் அடித்தாலும் நான் காய் நல்லா பருவட்டாக நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. அதனால் இதை வந்து ஸ்ப்ரே மூலமாக கொடுக்குறது. இது வந்து டேங்குக்கு வந்து 200 ml கொடுக்கும். காய் நல்லா திரட்சியாகவும் நல்லா பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாகவும் நல்லா எடையும் நல்லா இருக்குது.